என் வீட்டுக்காரர் அடுப்படி போய் செக் பண்ணி பாரு, உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குன்னு வந்து சொன்னாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா, அது சர்ப்ரைஸ் இல்ல. எனக்கு வேல தான் இது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஞாயித்துக்கிழமைனா ஒண்ணு தூங்கணும், அப்படி இல்லன்னா வெளியில போய் சாப்பிட்டு வந்துரணும். இது மட்டும் தான் நான் வாரம் வாரம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். திடீர்னு நம்மள சமைக்க சொல்லிட்டாங்கன்னா, நம்ம கொஞ்சம் அன்போட சமைச்சா தான் அந்த சாப்பாடும் கொஞ்சம் ருசியோட வரும். எந்த மீன வாங்குனாலும் இந்த ஒரு மெத்தட மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சூப்பரா இருக்குங்க. ஒரு ஜார்ல பச்சை மிளகா, சோம்பு, மிளகு, பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் கொர கொரன்னு அரைச்சு, அது கூட மிளகாத்தூளு, ஃபிஷ் ஃப்ரை மசாலா இருக்கு இல்லையா? இத ஒரு தடவ போட்டு பாருங்களேன். ரொம்ப நல்லா இருக்கு. மீன் வந்து மசாலாவோட பிரிஞ்சு போகாம இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் இல்லன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்ப எல்லாத்தையுமே மீனோட நல்லா வாரணும் வாரிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல தூக்கி போட்டுட்டு, மசாலா பெரட்டும்போதே உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லன்னா சேர்த்துக்கோங்க. தோசை கல்ல எண்ணெய ஊத்திட்டு, எண்ணெய் லேசா சூடா இருக்கும்போதே நீங்க மீன போட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் மீன திருப்பணும். அப்படி இல்லன்னா எண்ணெயிலேயே மசாலா ஓடி போயிரும். ஸோ அவ்வளதாங்க. இது மாரி ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ சேவ் பண்ணிட்டு சேனல ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மீனெல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா சாப்பாட போட்டு இன்னைக்கு மீன் குழம்புக்கு சாம்பார் சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். அதோட சேர்த்து வச்சு சாப்பிட்டாச்சு. ஒரே ஒரு லைக்க மட்டும் போட்டு விட்டுருங்க. பாய்.